அலைஹி வஸல்லம். நன்றிக்குரிய அருமை பெருமக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எல்லாருமே வாழுகின்றோம். எல்லாரும் வாழுகிறோம் என்றால் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு பகரமாக அடுத்த பொருளை ஆக்கக்கூடியவர்கள், இப்படி எல்லாருமே வாழுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுக்குகிறானா என்றால் எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுக்குகிறான். இறைவனை ஏற்றுக்கொண்டவனுக்கும் கொடுக்குகிறான், ஏற்றுக்கொள்ளாத மனிதருக்கும் கொடுக்குகிறான், தனக்கு இணையாக அடுத்த பொருளை ஆக்கக்கூடிய மனிதனுக்கும் கொடுக்குகிறான். அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக ஒன்றொன்றை பார்த்தோமையானால் கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவர்களும் இருக்குகிறார்கள், காதிருந்தும் கேட்க முடியாதவர்களும் இருக்குகிறார்கள், கல்விருந்து சிந்திக்க முடியாதவரும் இருக்குகிறார்கள். காதிருந்து கேட்க முடியாதவர்களை கூட விட்டு விடலாம், கல்விருந்து சிந்திக்க முடியாதவர்களை கூட விட்டு விடலாம். அதாவது கண்ணிருந்து பார்க்க முடியாதவர்கள் எப்படி உணவு சாப்பிடுவார்கள், அவர்கள் வாழ்க்கை எப்படி கடரும் என்றால் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அன்புக்குரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர் ஒருவரோடு போறாங்க. போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பறவை கத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பறவை என்ன செய்கிறது? கீழே உட்கார்ந்து கத்தி கொண்டிருக்கிறது. எந்த நிலையிலே கத்துகிறது தெரியுமா? தன்னுடைய சுண்டை, அதாவது பூமியிலே ஒரு தேய்த்து விட்டு என்ன செய்கின்றது? தன்னுடைய சுண்டை வாயை அப்படியே திறந்த வண்ணமாக கத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை கேட்குகிறார்கள், அது என்ன கத்துகிறது என்று தெரியுதா? இல்லைங்க, எனக்கு தெரியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அது ரிசுக்கை கேட்குகிறது. அல்லாஹ்விடத்திலே அது ரிசுக்கை கேட்குகிறது. பெருமானார் சொல்லி முடிக்கல. வாயை திறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையுடைய வாயிலே ஒரு பெரிய வெட்டுக்கிளி தானாக வந்து விழுகிறது. பறந்து வந்த வெட்டுக்கிளி தானாக வந்து விழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அந்த தோழர் பார்த்து கொண்டிருக்கிறார். பெருமானார் பொய் சொல்வதாக இருந்தால் சுண்டை பூமியிலே தேய்த்து விட்டு வாயை திறந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவைக்கு வெட்டுக்கிளி என்னென்ன வந்து விழுகும்? யோசனை பண்ணி பாருங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. அப்போ தான் அந்த வெட்டுக்கிளி அந்த சகாபி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதை மென்று சாப்பிட்டு விட்டு திருப்பி என்ன செய்கின்றது தெரியுமா? தன்னுடைய சுண்டை திருப்பி பூமியிலே தேய்க்குகிறது. தேய்த்து விட்டு தன்னுடைய தலையை மேலே உயர்த்தி முதலிலே வாய் திறந்தது, வாய் திறக்காமல் வாயை மூடிக்கொண்டு கத்துகிறது. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அன்பு தோழரை, இப்பொழுது என்ன செய்கிறது என்று பார்த்தீர்களா? அதுவும் தெரியலைங்கிறாங்க. பொதுவாக நம்மளை விட உயர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஏன்னா அவங்கள்ட்ட தெரியாதுன்னு சொல்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால், தெரியும் என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை விட தெரியாதென்று சொல்லி அவர்கள் வாயில இருந்து பதில் வருமையானால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். எத்தனை அர்த்தம்? 1000 அர்த்தம் உள்ளதாக இருக்கும். 1000 அர்த்தம் உள்ளதாக இருக்கும். வாயை திறந்து கத்துச்சு, இப்போ வாயை மூடிக்கிட்டு கத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்பு நண்பரே, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குக்கு நன்றி செலுத்துகிறது. அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குக்கு நன்றி செலுத்துகிறது. என்ன? அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குக்கு நன்றி செலுத்துகிறது அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பான். அவனுக்கு பேர் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான், நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துக்கும் ரிசுக்குக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். வெறும் முயற்சி செய்கிறவர் தான் சாப்பிடுகிறார், முயற்சி செய்யாதவர்கள் சாப்பிடாமலா இருக்கிறார்கள்? அன்பிற்குரியவர்களே, அதுவெல்லாம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு சில பறவைகளை படைத்திருக்கிறான். அந்த பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும். தண்ணீர் எங்கே இருக்குகிறதோ அந்த கண்டத்திற்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டும். அது என்ன செய்யும் தெரியுமா? பல கடல்களை தாண்டி வரும். ஆனால் அது ரெஸ்ட் எடுக்குமா, தூங்காதாண்ட பறந்து கொண்டே இருக்கும். அதை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அது எப்படி தூங்குகிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார்கள், அது பறந்து கொண்டிருக்கும் போதே அது தூங்குமா.
அது பறந்து கொண்டிருக்கிற பொழுதே அது தூங்குமா? நல்லா எண்ணி பாருங்க, எப்படி தூங்கும்? அதற்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அதே நேரத்தில் தூங்காமல் ஒரு படைப்பு என்ன செய்ய முடியுமா? தொடர்படியாக வேலை செய்ய முடியுமா? தூக்கம் இல்லாமல் எந்த படைப்புமே வேலை செய்ய முடியாதுங்க. அல்லாஹ் அம்மையத்து ஜுஸ்ல ஆரம்பத்திலே சொல்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, அதாவது தூக்கத்தை உங்களுக்கு எதுவாக ஆக்கி இருக்கிறோம் தெரியுமா? சுகமாக ஆக்கி இருக்கிறோம். என்ன சுகம்? பகலெல்லாம் உழைக்குகிறீர்கள் அல்லவா, அந்த உழைப்பிலே இருந்து உங்களுடைய உடம்பிலே ஏறிய அந்த அலுப்பு, உங்கள் உடம்பிலே ஏறிய அந்த அழுக்கு, அடுத்தபடியாக உங்கள் உடம்பிலே ஏறி உங்கள் உடம்பை பலகீனப்படுத்திய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த தூக்கத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யும்? வெளியாகும். ஆகையினால் நீங்கள் தூங்காமல் என்ன செய்ய முடியாது? உலக வாழ்க்கையை கழிக்க முடியாது. பகலிலே பட்ட கஷ்டத்தை நீக்குவதற்காகத்தான் என்ன செய்திருக்கிறோம்? இரவிலே தூக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எப்படி கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? அந்த தூக்கத்தையும் கூட சுகமானதாக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆகையினால் அல்லாஹ் படைத்த படைப்பு எல்லாவற்றுக்குமே என்ன அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ரிஸ்க் அளிக்கிறான். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில ஒரு நேரம் அல்லாஹ் ரிஸ்க் இல்லை என்று எழுதி வைத்து விட்டானேயானால் கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் சரி ரிஸ்க் கிடைக்காது, ரிஸ்க் உறுதியாக கிடைக்காது. அதே நேரத்தில் எல்லாம் இருந்து எல்லாம் பக்கத்திலே இருக்கும். ஒரு நேரம் ரிஸ்க்கு சாப்பிடக்கூடாது என்ற சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பானே, ஆனால் எல்லா சாப்பாடும் வீட்டில் இருக்கும், காய்ச்சல் வந்துடும், கஞ்சி தான் குடிக்கணும். அல்லாஹ் எழுதி வைத்திருந்தானே, ஆனால் அதை யாராவது மறுக்க முடியுமா? நான் பிரியாணி சாப்பிடுவேன்னு சாப்பிட முடியுமா? அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லை, பசி எடுக்கும். பசி எடுக்கிற நேரத்திலே அல்லாஹ் நல்ல ரிஸ்க்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் என்ன, அந்த நேரம் வருகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அதை கொண்டாந்து கொடுத்து விடுவான். ஏனென்றால் அவன் அர் ரஹ்மான், அவன் என்ன செய்திருக்கிறான்? இந்த உலக வாழ்க்கையிலே பொறுப்பேற்றிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு கொடுக்குகிறோம், எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆதுங்கறான். எனக்கும் உனக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ கொடுத்த வாக்கை மீறி விடுவாய், நான் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்ய மாட்டேன். நீ கொடுத்த வாக்கு மீறி இருவாய். அல்லாஹ் சொல்றான் படைப்பினங்களை பார்த்து, நீ வாக்கு கொடுத்தால் மீறுவதற்கு வாய்ப்பு இருக்குகிறது, ஆனால் நான் கொடுத்த வாக்கை என்ன செய்ய மாட்டேன், மீறவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் அல்லாஹ் என்ன, இந்த உலகத்தின் பொறுப்புதாரி அர் ரஹ்மான், எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடியவன். அன்பிற்குரியவர்களே, அதாவது நல்லவங்களுக்கு மாத்திரம் உதவி செய்யக்கூடிய உலகம் ஒன்று இருக்கிறது. என்ன இன்ஷால்லா, அது என்ன நாளைக்கு பார்க்கலாம். ஆகையினால் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தை நன்றி செலுத்துகிறோமோ இல்லையோ, அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். அதில் தான் ஒரு சிலர் என்ன நினைக்கிறது தெரியுமா? என்ன வணங்குறவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்களா? நம்ம ஒரு நேரம் வணங்காட்டி என்ன, போய் பொழப்பு பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம், என்ன தொழில் பார்க்கலாம், என்ன அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்காம போயிட போகிறேன், தைரியம் வந்துடுறது. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் உலகத்திலேயே பிடிப்பான், உலகத்திலேயே ஒரு நாள் சேர்த்து பிடிப்பான். பிடிக்குகிற பொழுது அப்புறம் அல்லாஹ் திரும்பி பார்ப்பானா? அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டானுங்க. நீங்க வல்லாதியாத்தி சூறாவை எடுத்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் சொல்றான், இன்ன பத்துஷா ரப்பிக்க லஷதீதுங்கறான். நான் விட்டுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன வேண்டாலும் நினைச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னுடைய எல்லாவற்றையுமே, உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நான் ஒரு நாள் பிடிப்பேன். இன்ன பத்துஷ ரப்பிக்க லஷதீத். அந்த பிடிப்பு என்னவாக இருக்கும்? நீ அதிகமாக நல்லது செஞ்சவராக இருந்தா, நன்மை செஞ்சவராக இருந்தால் உனக்கு விடுதலையை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நேரம் அனுபவிச்ச பின்னால நீ அதாவது நம்மளை அல்லாஹ் என்ன செய்ய போகிறேன், அல்லாஹ்வை நம்மளா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ செஞ்சண்டா அந்த பிடிப்பு என்னவாக இருக்கும்? உலகம் பார்த்து உன்னை சிரிக்கக்கூடியதாக இருக்கும். உனக்கு என்ன செய்யக்கூடிய பிடிப்பாக இருக்கும்? அது முடிவானதாக இருக்கும். அதுக்கு பின்னால் நீ எந்திரிக்க முடியுமா? உன் காசோ பணமோ, உன் சொந்த பணமோ, சொந்த பந்தமோ, யாருக்காக அல்லாஹ்வை மறந்தையோ அவங்கெல்லாம் உன்னை எழுப்பி விட்டுற முடியுமா? அது முடியவே முடியாது.
எழுப்பி விட்டுற முடியுமா? அல்லது நீ உன்னுடைய முடிவிலே கடைசி களிமா, அந்த களிமாவை உனக்கு அவர்களால் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இது நிறைய பேர் இருக்காங்க, இப்படி செஞ்சு போட்டு கடைசியில் பட்டு முழிக்குகிற பொழுது என்ன பெக்க பக்கன்னு முழிச்சு என்னங்க செய்கிறது? ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரஹ்மான் இந்த உலகத்தில் என்ன நல்லவர் கெட்டவர் எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுப்பான். ஆனால் அந்த ரிசுக்கு என்ன செய்யணும்? போய் உடம்புலே சரியான முறையில் செயல்பட வேணுமே. ஆனால் ரிசுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தியானம் சிந்தனை வேணும். அன்பிற்குரியவர்கள், இதிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த உலகத்தையும் வென்றார்கள், மறு உலகத்தையும் வெல்லுவார்கள். ஆகையினால் அந்த கூட்டத்தில் நாம் ஒருவராக மாறிவிட்டோமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறை வசந்தம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.